Hello everyone, this is Jagadishwaran, founder of Trade Emperor. நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட நியூ செஷன்ஸ், அதாவது ஆப்ஷன் செல்லிங்ஸ், அதாவது 12 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஆப்ஷன்ஸ் அட்வான்ஸ் லெவல், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு வந்துட்டு கம்மிங் வெனஸ்டேலேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அட் 8 PM. இணைய விரும்பவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ செஷன் 6:30 அண்ட் மார்னிங் வந்துட்டு 11:30. இந்த செஷன்ஸ் மார்னிங் 10 o'clock, இந்த 2 செஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இணைய விரும்புகிறவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் வரக்கூடிய நாட்களில் உங்களோட வரக்கூடிய செஷன்ஸ் அப்படிங்கிறது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க, அதாவது நீங்கள் பண்ணுற மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் நம்மளோட வீடியோக்குள்ளார போயிடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன் வந்துட்டு இருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவை டச் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவில் இருந்துட்டு நாளைக்கு மார்னிங் ஏஷியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் இருந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்வையில் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கேப் டவுன் ஆகிட்டு 22,300 லெவலில் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அண்ட் அமையும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பிசிஆர் ரேஷியோ 1.23 இருக்குது. ஹெவியான புட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. மார்க்கெட் ஒரு புல்லிஷ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க ரியல், அதாவது நியர் த கான்ட்ராக்டில், ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அண்ட் சைட், அதாவது 23,000 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அது வரைக்கும் ஒரு ஃப்ரீ மூவ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சாட்டர்டே நடந்த டிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக செல்லராக இருந்திருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 250 crore. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்திருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா மற்ற, அதாவது 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 ரீட்டைல் இன்வெஸ்டார் நம்ம ட்ரேட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவங்களுமே ஒரு முக்கியமான பிளேயர் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெகுலராகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வராங்க. இதான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்கக்கூடிய வியூ. அண்ட் டுடே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு சின்ன கேப் டவுனில் இருக்கலாம். அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் வாங்கக்கூடிய இடமா இருக்கும். பட் மேலே இருந்தால் வாங்க வேண்டாம். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதன் பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும். பேங்க் நிஃப்டி நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,950 இந்த ரேஞ்சில் வந்து பை நடக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் வியூ. ஸோ இந்த இடத்துல வந்து பை அப்படிங்கிறது எடுக்கலாம். இது இல்லாமல் 3, அதாவது சில ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் இருக்குது, நம்மளோட ரேடார் லிஸ்ட்டில் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிஎல் அப்போலோ இது ஆல்ரெடி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டில். அகெயின் இதோட கண்டினியூவேஷன்ஸ் இருக்கலாம் டுடே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை அப்படிங்கிற ரேஞ்சில் டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. டார்கெட் அப்படிங்கிறது 1736 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு வராங்க. நம்ம பை அபோவ் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1682க்கு மேலே பையராக இருக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி. ஸோ ஒன்ஸ் அது பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆரம்பிச்சதில் பை அப்படிங்கிறது எடுக்கலாம். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. 1040 வரை போகணும். பட் 1018க்கு மேலே 18.55க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். பெட்ரோநெட் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 323 இந்த லெவலில் போயிட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். பட் அட் த சேம் டைம் இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நாளைக்குமே என்ன பண்ணணும், 313.50க்கு மேலே அதே இடத்துக்கு மேலவே இருந்துச்சுன்னா நம்ம பையராக இருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது நம்மளோட புரிதல். அண்ட் ஓபராய் ரியாலிட்டி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையில் தான் இருக்காங்க. அண்ட் பை அபோவ் டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருக்காங்க. டார்கெட் அப் டு 1815 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகணும். இது ஒரு 4 hour டைம் எடுக்கும். எல்லா சார்ட்டுமே ஆல்மோஸ்ட் 10 minute டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1751 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும் பையராக இருக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி அப்படிங்கிறது நம்மளோட புரிதல். ஸோ இதுதான் இன்னைக்கான சில ஸ்டாக்ஸை. அகெயின் நம்ம அனதர் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.